ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்னதாக வீடியோ பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து நான் சுக்கு கொத்தமல்லி காஃபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கான பொடி தான் இப்போ ரெடி பண்ணலான்ட்டு அரைக்கலான்னு எடுத்து வச்சிட்ருக்கேன். இதுக்கு வந்து கொத்தமல்லி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இது வெறும் வானில் தான் வறுக்கணும். கொத்தமல்லி வந்து நான் ஒரு 50 கிராம் கிட்ட போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா ரொம்ப செவுக்க இல்லாமல் கொஞ்சமாக லைட்டாக அந்த வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப இது பண்ண வேணாம், செவக்க வறுக்க வேணாம். அது தீஞ்ச மாதிரி ஒரு மாதிரி வாடை வரும். இது நம்ம காஃபிக்கு தானே சேர்க்க போகிறோம், அதனால் இந்த அளவு இருந்தால் ஓகேவாக இருக்கும். ரெண்டாவது வந்து அப்புறம் சுக்கு வந்து மேலே தோலெல்லாம் எடுத்துட்டு அதையும் நல்லா நம்ம லைட்டாக நசுக்கி இல்லைன்னா இடித்து தான் போட்டுக்கணும். ரொம்ப பவுட்ரு மாதிரி இல்லாமல் 1-2மா உடச்சி போடுறது தான் நல்லது. அப்போ தான் வந்து நல்லா வறுபடும், வாசனை வரும், நல்லாவும் இருக்கும். மிக்சிலையும் வந்து மாட்டோம் இல்லையா, அதனால் நம்ம இது மாதிரி செய்கிறது நல்லது. இப்போ வந்து கொத்தமல்லி வறுத்து எடுத்து போட்டு வச்சிட்டேன் தட்டில். அடுத்தது சுக்கை எடுத்து போட்டு அதையும் நல்லா வறுக்க போகிறோம். அது சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். அது பவுட்ரு மாதிரி லைட்டாக இருக்கிறதுனால தீஞ்சு போயிட்டதுன்னா வாசனை மாறும், டேஸ்ட்டும் மாறும். அதனால் சிம்மில் வச்சு தான் கொஞ்சம் பொறுமையாக அதை வறுத்து எடுக்கணும். இப்போ வந்து 4/1 பங்குன்ற அளவு நான் போட்டிருக்கேன். அதாவது சுக்கை வந்து நம்ம எவ்வளோ கொத்தமல்லி போடுறோமோ, இப்போ 100 கிராம்னா அது வந்து நம்ம கணக்கு வச்சு போல நம்ம கையளவு தான் நான் போட்டிருக்கேன். நம்ம பார்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால் புதுசாக செய்கிறவங்கன்னா நம்ம கடையில் வாங்கும்போதே நம்ம அது 100 கிராம் அப்படின்னா பிரித்து எடுத்துக்கிறது நல்லது தான். இப்போ நான் வந்து கையளவு கண்ணளவுன்னு சொல்லுவோம்ல, அந்த அளவு வச்சு தான் நான் போட்டிருக்கேன். அதில் மேலே தோலெல்லாம் இருந்தால் அதை க்ளீன் பண்ணிவிட்டு போடலாம். ஏன்னா அது கழுவ முடியாது இல்லையா, தோலை வந்து நம்ம லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுக்க வேண்டியதுதான். அப்புறம் அந்த நம்ம காஃபி சேர்க்கும்போது வந்து நம்ம வந்து பனங்கல்கண்டு இல்லைன்னா பனை வெல்லம், நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி சேர்க்குறது நல்லது. ஒயிட் சுகர் கண்டிப்பாக போட வேணாம், அதோட சத்தே அழிஞ்சு போயிடும். அதனால் ஒயிட் சுகர் எப்போவுமே போட்டு செய்யாதீங்க. அது இதை மாதிரி போட்டு செய்யும்போது தான் நமக்கு உடம்புக்கு அதோட சத்தும் இதுவும் கிடைக்குமே. ரெண்டாவது பால் வச்சுட்டு நம்ம நல்லா கொதிக்கும் போது அதை என்ன செய்யணும்னா, பொடி வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு ரொம்ப எவ்வளோக்கு மைதோ அவ்வளோக்கு நல்லா நைஸாக எடுத்துக்கிறது நல்லது தான், குறை இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும். அதை வந்து சின்ன மிக்சியில் போட்டு நல்லா பொடி அடிக்கிற மிக்சியில் நல்லா நைஸாக அடித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம 2 பேருக்கு 3 பேருக்குன்னா அதுக்கு தகுந்த அளவு பொடி போட்டுக்கிறது நல்லது. ரெண்டாவது வந்து இப்போ பெரியவங்க தான் சாப்பிட போகிறோன்னா சுக்கோட அளவு கூட நம்ம கூட்டி கூட போட்டுக்கலாம். எனக்கு இந்த அளவு போதுன்றதுனால நான் அதை போட்டுக்கிட்டேன். 3க்கு இந்த மாதிரி, அதாவது 4க்கு 2 பங்கு கூட சுக்கு சேர்த்துக்கலாம். குழந்தைங்கள்லாம் குடிக்கிறாங்கன்னா ஒரு அளவு போட்டுக்கிட்டால் போதும். ஏன்னா சுக்கோட வாசனை அவங்களுக்கு பிடிக்காது இல்லையா, அதனால். இப்போ நான் 2 பேருக்கு தான் வந்து போடலான்ட்டு பால் வச்சுருக்கேன். ரெண்டாவது வந்து அது பொங்க விட்றாமல் பண்ணணும். பொங்க விட்டோம்னா அது வெளியில் வந்து இதெல்லாம் அந்த பவுடர்லாம் வெளில போயிடும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். இப்போ 1.5 ஸ்பூன் அளவு எனக்கு போதுன்ட்டு நான் அதை போட்டிருக்கேன். ரெண்டாவது வந்து நான் வெல்லம் தான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் போட போகிறேன். நம்ம நாட்டு சர்க்கரை இது மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் ஒயிட் சுகர் மட்டும் போட வேண்டாம். இப்போ 1.5 ஸ்பூன் அளவு எனக்கு போதுன்ட்டு நான் வெல்லம் வந்து அந்த அளவு சேர்த்துருக்கேன். பொடியும் 1.5 ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா வந்து நம்ம அடியில் போயிட்டு அந்த பொடி வந்து கெட்டியாகிட்டு அப்படியே கீழே தங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பவுட்ரு மாதிரி இருக்கிறதுனால. அதனால் நல்லா கொஞ்சம் கிண்டி விடணும் கரண்டி வச்சுட்டு. ரெண்டாவது பொங்க விடாமல் அதை செய்யணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். நல்லா அது கொதி வரட்டும். அடுத்தது வந்து நம்ம இது காத்தடி நாள் இல்லையா, அந்த ஆடி மாதத்தில் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. சில பேருக்கு சளி பிடிச்சிக்கிட்டு ஜலதோஷம் இந்த மாதிரி வரும், கை கால் வலி. அப்புறம் ரெண்டாவது ஜீரண கோளாறு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்பவே இது கண்கண்ட மருந்துன்னு சொல்லுவாங்க வீட்டு பெரியவங்கள்லாம். அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா அந்த நெஞ்சரிச்செல்லாம் வராது, வயிற்று பிரச்சனை எல்லாம் வரவே வராது கண்டிப்பாக. இது வந்து நம்ம எப்போதுமே நிறைய பேர் என்ன செய்கிறோன்னா, காஃபி டீ வந்து 3 வேளையும் குடிச்சிட்டு தான் இருக்கும். அது நம்மளால் தவிர்க்கவே முடியல. ரெண்டாவது காஃபி குடிக்கிறதுக்கு பதில், டீ குடிக்கிறதுக்கு பதில் நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டோம்னா, இதை மாதிரி செஞ்சு குடித்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பெரியவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் இது கொடுத்து பழக்கப்படுத்திட்டோம்னா நமக்கு வந்து அதுக்கு பழக்கம் வந்துடும். அப்புறம் அதாவது பெரியவங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த வாயு பிரச்சனை இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கை கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் வரும். சில பேர் பால் சேர்த்துக்காமல் நாங்கள் குடிப்போம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து வெறும் தண்ணியில் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இது நல்லா கொதிக்க வச்சு பவுட்ரை வேணால் கொஞ்சம் கூடவே போட்டுக்கிட்டு வெல்லத்தோட அளவு வந்து நம்ம கூட்டி குறைச்சிக்கலாம் அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி. இது வந்து சுகர், இந்த வேறு பிரச்சனை, உடம்பு பிரச்சனை எது இருந்தாலுமே இது ஒன்றும் பண்ணாது, சாப்பிட்லாம், குடிக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டி குடிக்க வேண்டியது தான். இது வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அப்போ வந்து இந்த குழந்தைங்களுக்கு நம்ம இதை மாதிரி சத்து மாவு கஞ்சி கூட கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கூட இதை நம்ம பழக்கப்படுத்திட்டோம்னா அதுங்க குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து காஃபி டீலாம் முன்னெல்லாம் கொடுத்துக்கிட்டுங்க குழந்தைக்கு. இப்போ வந்து சத்து மாவு தயாரித்து கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி சொல்லி இதை கொஞ்சம் சர்க்கரையை நம்ம அதிக அளவு போட்டு கொடுத்துட்டோம்னா, ஸ்பூனாலேயே கொடுத்து கூட பழக்கப்படுத்திட்டோம்னா சின்ன குழந்தையிலேருந்தே ஒரு 1-1.5 வயசுலேருந்தே அது கொடுக்கலாம், ஒன்றும் பண்ணாது.